வேலையை ஈஸியாக கம்ப்யூட்டரில் முடிக்கிறேன்டா மவுஸில் செய்கிறதை விட ஷார்ட்கட்ஸில் செய்கிறது தான் ஈஸியான ஒரு மெத்தட். ஏனண்டா இது நம்ம ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்ய பழகி போய் அதுக்கப்புறம் நம்ம கைப்பழக்கமாக ஈஸியாக செய்கிற மாதிரி அந்த முறை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்டா, நிறைய ஷார்ட்கட் முறை, அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட் முறை நிறைய சொல்கிறேன். அதே மாதிரி மவுஸ் இல்லாத டைமில் எப்படி மவுஸில் கர்சரை கீபோர்டை யூஸ் பண்ணி மூவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் சொல்கிறேன்டால கீபோர்ட் நிறைய லேஅவுட்டில் இருக்குது. உதாரணமாக பழைய யூஎஸ்பியில் எடுக்கிற டெஸ்க்டாப் கீபோர்ட் ஒரு மாதிரியும் இப்போ வர லேப்டாப்பில் வர கீபோர்ட் வித்தியாசமாக வருது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீபோர்ட் இமேஜ் போட்டு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற டைமில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்கிற வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கீபோர்டை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்மளோட வேலை இன்னும் ஈஸியாக செய்து கொள்ளலாம் வேண்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். உங்களோட மவுஸ் இல்லாத டைமில் உங்களோட கர்சரை மூவ் பண்ணணுமெண்டா கீபோர்டில் லெஃப்ட் ஷிஃப்டையும் அடுத்த ஆல் கீயையும் அடுத்த நம்பர் லாக் இந்த 3 கீயையும் ஒண்டா பிடிச்சா இப்படி ஒண்டா இதில் காட்டிருக்கிற மாதிரி இந்த 3ஐயும் ஒண்டா கிளிக் பண்ணணும். இதில் இருக்கிற மாதிரியே கிளிக் பண்ணுங்கள். 3ஐயும் ஒண்டா கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், மவுஸ் கீ செண்டு. இதில் எஸ் கொடுங்க. இதில் நீங்கள் எஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இப்போ எஸ்ஸை கொடுத்ததும் உங்களோட மவுஸை நீங்கள் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இருக்க எப்படி மூவ் பண்ணு, அதாவது இங்கே அந்த நம்பர்ஸை வச்சு நான் மூவ் பண்ணலாம். இதில் இருக்கிற மாதிரி 8 அப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி 2 டவுன் பண்ணுறதுக்கு, 6 ரைட் சைட், 4 லெஃப்ட் சைட், 5 என்டர் பண்ணுறதுக்கு. இதை எப்படி நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டாக இதை மேலே மூவ் பண்ணுறோம். மேலே அப் பண்ணுறதால 8 கிளிக் பண்ணால் நம்பர் 8 கிளிக் பண்ணால் அப் பண்ணி போடும். அதுக்கு பிறகு லெஃப்ட் சைடு இடது பக்கம் 4 கிளிக் பண்ணோம். அதுக்கு பிறகு கீழே டவுன் பண்ணுறதுக்கு, அதை கீழே இறக்குறதுக்கு நம்பர் 2 கிளிக் பண்ணணும். இதில் நான் காட்டியிருக்கேன் தான் 2 கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே இறக்கிப்படும். அதே மாதிரி அடுத்து திரும்பி மேலே எடுக்கிறதுக்கு 8 கிளிக் பண்ணணும். திரும்பி இங்கே ரைட் சைடு எடுக்கிறது 6. அதே மாதிரி திரும்பி கீழே எடுக்கிறதுக்கு 2 கிளிக் பண்ணணும். இதில் நான் காட்டுங்க. அதே மாதிரி இடது பக்கம் எடுக்கிறதுக்கு 4 கிளிக் பண்ணணும். இப்போ திரும்பி மேலே எடுக்கிறதுக்கு 8. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணுறதோ அதில் நம்ம 5 நடுவில் இருக்கிற கீயை கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணோடனே செலக்ட் பண்ணி பட்டுரும். மற்றது இதை அன்செலக்ட் பண்ணுறதுக்கு, அதை செலக்ட் பண்ண இல்லாமல் ஆகிறதுக்கு 5 தான் கிளிக் பண்ணணும். இப்போ இதை மேலே கொண்டு போய் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ நம்ம ரைட் கீ கிளிக் பண்ணால் மேலே போகும். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணுறேன்டா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். நம்பர் 5 கிளிக் பண்ணி போட்டு திரும்பி என்டரை கிளிக் பண்ணோன்னே இது ஓப்பன் ஆயிரும். திரும்பி ஓப்பன் ஆன ஸ்க்ரீனை இதை ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்ற போகிறேன். விண்டோஸும் அப்பரோ இதில் காட்ட மாதிரி விண்டோஸும் அப்பரோ கிளிக் பண்ணோடனே மேலே ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். கீபோர்டில் வேலை செய்கிற ஷார்ட்கட்டை பார்ப்போம். இப்போ ஷார்ட்கட்டை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம எக்ஸ்ப்ளோரர் நம்ம மை ஃபைல்னு சொல்லுவோம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் இ கீ இதில் காட்டின மாதிரி விண்டோஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி போட்டுரும். இப்போ நம்ம இதில் இருக்கிற விஷயங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு டெப்பை கிளிக் பண்ணணும். டெப்பை கிளிக் பண்ணி போட்டு அப்பேரோ டவுனரோ கிளிக் பண்ண டைமில் மாறி போகும். ஒவ்வொரு செக்ஷனாக கிளிக் பண்ணுறா டெப்பை கிளிக் பண்ணணும். உதாரணம் பாருங்கள், இங்கே இப்போ ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது ஹார்ட் பார்ட்டிஷனில் இப்போ டெப்பை கிளிக் பண்ணோடனே அங்கே மாறுது. அதாவது அங்கே இங்கே காட்டுது, இங்கே மாறிது. இப்போ திரும்பி அந்த பாருக்கு மாறும். டெப்பை கிளிக் பண்ணோடனே இப்போ கிளிக் பண்ணோடனே அந்த பாருக்கு மாறிது. இப்போ கிளிக் பண்ணோடனே சர்ச் பாருக்கு போகும். இப்போ இங்கே நம்ம சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம இப்படி சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து நம்ம டெப்பை கிளிக் பண்ண டைமில் திரும்பி இங்கே இந்த ஆப்ஷனுக்கு இங்கே நம்ம அப்பர் டவுனரை கிளிக் பண்ணி விரும்புகிற என்டர் பண்ணி கொண்டு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே இடத்துக்கு போகிறோம்டா ஆல் டைம் லெஃப்ட் அரோவையும், நம்ம இதுக்கு முதல் இடத்துக்கு போகிறோம்டா ஆல் டைம் லெஃப்ட் அரோவையும் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம போன இடத்துக்கு திரும்பி போகிறோம்டா ஆல் டைம் ரைட் அரோவையும் கிளிக் பண்ணணும். அதாவது இந்த ஆல் டைம் ரைட் அரோ. அப்போ இதில் என்னென்னா, இப்போ நம்ம இடத்துக்கு திரும்பி அந்த பழைய இடத்துக்கு போகிறோம்டா அதுக்கு ஆல் டைம் லெஃப்ட் அரோவையும் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணுற விஷயங்களை டெப்பை அடிச்சு டெப்பை கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு ஒரு விஷயத்தில் ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணணுமெண்டா, உதாரணமாக இப்போ நான் இந்த இங்கிலீஷ் டிரைவரை ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணுமெண்டா அங்கே அந்த நான் டெப்பரை கிளிக் பண்ணி பாயிண்ட் பண்ணி போட்டு ஆல் டைம் என்டரையும் கிளிக் பண்ணணும். ஆல்ட்டை கிளிக் பண்ணி என்டரை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி பட்டுரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண எல்லாம் க்ளோஸ் பண்ணணுமெண்டா ஆல்ட்டை கிளிக் பண்ணி போட்டு F4. இப்போ ஆல்ட்டை கிளிக் பண்ணி F4 கிளிக் பண்ணால் இது க்ளோஸ் பண்ணி போட்டு திரும்பி ஆல் டைம் F4 கிளிக் பண்ணால் இது ஃபஸ்ட்டாக ஆல்ட்டை கிளிக் பண்ணி போட்டு F4 கிளிக் பண்ணால் திரும்பி கடைசியாக ஒன்றும் ஓப்பன் பண்ண இல்லைன்னா இந்த ஷட் டவுன் பண்ணுற பாக்ஸ் வந்துடும். திரும்பி ஆல்ட்டை கிளிக் பண்ணி F4 கிளிக் பண்ணால் திரும்பி அந்த பாக்ஸ் போயிடும். இப்போ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் இருக்கிற ஆப்ஷனை எப்படி செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நீங்கள் விண்டோஸையை கிளிக் பண்ண டைமில் ஏற்கனவே பார்த்த மாதிரி விண்டோஸையை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பட்டுரும். திரும்பி ஆல்ட்டை கிளிக் பண்ணி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்
ஆல்ட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். இதில் உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை கிளிக் பண்ணும். உதாரணமாக எனக்கு வியூ கிளிக் பண்ணோம்னா விஏ கிளிக் பண்ணும், அந்த கார்டு லெட்டர் காட்டும். இப்போ விஏ கிளிக் பண்ணது வந்து உடனே அந்த வீக்கான ஆப்ஷன் வந்து வியூ வந்து ஓப்பன் பண்ணி பட்டுரும். வியூ ஓப்பன் பண்ணி பட்டு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், உதாரணம் எனக்கு வை ஆப்ஷன் வேணுமெண்டா வையை கிளிக் பண்ணால் ஆப்ஷனில் அடுத்த என்ன லெட்டர் காட்டும். அதுக்கப்புறம் ஓ காட்டுது, ஓ கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணி போட மட்டும் காட்டுது. ஓ கிளிக் பண்ண உடனே வந்து இப்போ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி பட்டுரு. இப்போ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணப்பட்டது டெப்பை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற விஷயங்களை செலக்ட் பண்ணலாம். டெப்பை கிளிக் பண்ண ஒவ்வொன்றா மாறும். நம்மளுக்கு வேணுமென்றதை இப்போ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை டிக்கெட் எடுக்கிறதுக்கோ என்ன கிளிக் பண்ணால் சரி. உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிற அப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ணணும்னா விண்டோஸ் டவுன்லோட கிளிக் பண்ணிங்கன்னா மினிமைஸ் ஆயிரும். அதாவது இதை மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதாவது பெருசாகணும்னா விண்டோஸ் அப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆயிரும். உங்களுக்கு தெரியும் மினிமைஸ் பண்ணணும்னா விண்டோஸ் டவுன்லோட கிளிக் பண்ணால் உங்களுக்கு மினிமைஸ் ஆயிரும். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 2 இடத்துல எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகணும்னா இப்போ அதுக்கு என்ன செய்யணும், இல்லாட்டி 2 இடத்துல வேர்ட் ஓப்பன் ஆகணும்னா இப்போ 2 இடத்துல எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகணும், இடத்துல ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சி இன்னொரு நாங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆயிடுது. அதே மாதிரி உங்களுக்கு வேர்ட் பண்ணணும்னா ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற டைமில் அந்த ஐகான் காட்டுற டாஸ்க் பாரில் போய் அதே இடத்துல ஷிஃப்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வேர்ட் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே அப்ளிகேஷன் பின் பண்ணிக்கிற பார்ப்பீங்க இந்த ஆர்டர் படி, அதாவது ஃபஸ்ட்டாக எட்ஜ் ப்ரௌசர் 1, அதே மாதிரி க்ரோம் 2, அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரர் 3 பின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு கீயை விண்டோஸ் 1 கீயை கிளிக் பண்ணால், அதாவது இங்கே இருக்கிற ஆர்டருக்கு ஏற்ப விண்டோஸ் 1 கீயை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி விண்டோஸ் 2 கீயையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி விண்டோஸ் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது 3 கிளிக் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஓப்பன். அதாவது நீங்கள் எந்த ஆர்டருக்கு லைன் பண்ணி, அதாவது டாஸ்க் பாரில் அடுக்கி வச்சிருக்கீங்களோ, டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஆர்டர் கேட்ட விண்டோஸ் அந்த நம்பரையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதில் இருக்கிற விண்டோ ஆக்டிவ் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். பட் டாஸ்க் பாரை பார்த்தா விளங்க கீழே எட்ஜ் ப்ரௌசர், அதே மாதிரி க்ரோம், அதே மாதிரி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் 3 ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்படி 3 ஓப்பன் பண்ணிக்கிற டைமில் இப்போ நம்ம க்ரோமில் இருக்கோம். க்ரோமில் இருந்து அடுத்த இடத்துக்கு போகிறோன்னா கீழே போய் டிக் பண்ணி அதை ஆக்டிவ் விண்டோ செலக்ட் பண்ண தேவையில்லை. அடுத்த ஆக்டிவ் விண்டோவுக்கு போகிறோன்னா அதுக்கான ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணது வந்து இப்போ க்ரோமில் இருக்கிறது அடுத்த ஆக்டிவ் விண்டோ எக்ஸ்ப்ளோருக்கு மாறும். அதே மாதிரி எட்ஜ் ப்ரௌசருக்கு மாறும். இப்போ உதாரணமாக ஆல்ட் கீயையும் எஸ்கேப் கீயையும் கிளிக் பண்ண டைமில் இப்போ க்ரோமில் இருந்தது எட்ஜுக்கு மாறிது. திரும்பி ஆல்ட் கீயையும் எஸ்கேப் கீயையும் கிளிக் பண்ணோட இப்போ எக்ஸ்ப்ளோருக்கு மாறி. இப்போ நம்ம என்னென்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற விண்டோஸில் ஒரு விண்டோவிலேருந்து இன்னொரு விண்டோவுக்கு மாறுறதுக்கு நம்ம கீழே போய் கிளிக் பண்ண தேவையில்லை. ஆல் டைம் எஸ்கேப் கீயும் கிளிக் பண்ணால் அடுத்த விண்டோஸுக்கு மாறி போகும். இப்போ நம்ம விண்டோஸை க்ளோஸ் பண்ணுவோம். ஆல்ட் F4 கிளிக் பண்ண டைமில் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டுரும். இப்போ நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நோட் பேட்ல இருந்து அதை பார்த்து இங்கே டைப் பண்ணணுமெண்டா ஒன்றை பார்த்து தான் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணி போட்டு இன்னொன்றுக்கு போய் டைப் பண்ணி இருக்கிறது வந்து கஷ்டமான வேலை. இங்கே ஸ்னாப்பிங்ன்ற ஒரு முறையை நான் சொல்லியிருக்கேன் அந்த விண்டோஸ் 10 டியூட்டோரியலில். இப்போ என்னென்னா வந்து இப்போ நான் நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அதில் டைப் பண்ண விஷயங்கள் இருக்குது. இதை பார்த்து நான் இப்போ வேர்டில் டைப் பண்ண போகிறேன். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்து இப்படி நம்ம என்ன டாக்குமெண்ட்டை பார்த்து என்னத்தை டைப் பண்ண போகிறோமோ எல்லா அப்ளிகேஷனையும், அதாவது எல்லா அந்த சாஃப்ட்வேரையும் வந்து விண்டோஸையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு போட்டு அதை வந்து ஸ்னாப்பிங் பண்ணணும். ஸ்னாப்பிங் என்னென்னா நம்ம எத்தனை விண்டோஸ் இது வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோன்னு பார்த்து அதில் நம்மளுக்கு விருப்பான செலக்ட் பண்ணணும். அதாவது 2 முறை கொண்டு ஆல் டைம் டெப்பையும் கிளிக் பண்ணோடனே வந்து நம்ம ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன் எத்தனை ஓப்பன் பண்ணிக்கணும் இப்படி காட்டும். இதை நம்ம டெப்கே ப்ரெஸ் பண்ணியோ இல்லாட்டி லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ கிளிக் பண்ணியோ அதை செலக்ட் பண்ணி போட்டு உதாரணமாக இப்போ இந்த செலெக்ஷன் பண்ண அந்த ஒயிட்டாக காட்டுது நோட் பேடில் இன்னைக்கு. இப்போ நம்ம இதை விட்டோம்டா அப்போ நோட் பேட் செலக்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். அதே மாதிரி இப்படி இல்லாட்டியும் விண்டோஸ் அண்ட் டெப்பையும் கிளிக் பண்ண டைமில் இது ஈஸியாக இருக்கும். இதில் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணி விரும்பினதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி போட்டு என்ட்ரை கிளிக் பண்ணால் எது நம்மளுக்கு வேணுமோ அதில் அந்த செலக்ட் ஆப்ஷனை வச்சு போட்டு என்ட்ரை கிளிக் பண்ணால் அந்த விண்டோ ஆக்டிவ் விண்டோ மாதிரி ஆக்டிவ் விண்டோண்டா நம்மளுக்கு அதான் முன்னுக்கு இருக்கும். இப்போ உதாரணமாக இதை ஸ்னெப் பண்ண போகிறேன். ஸ்னெப் பண்ணடா இப்போ இந்த நோட் பேட்டை செலெக்ஷனில் இருக்குது. இதில் இப்போ விண்டோஸ் ரைட் இல்லாட்டி லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்னெப் பண்ணலாம். உதாரணமாக இப்போ செஞ்சு காட்டுறேன். நம்ம எந்த பக்கம் ஸ்னெப் பண்ணுறோம், உதாரணமாக இதை நான் லெஃப்ட் சைடில் ஸ்னெப் பண்ண போகிறான்டா விண்டோஸும் லெஃப்ட் ஆரோவையும் கிளிக் பண்ணாமண்டா இது ஸ்னெப் ஆயிரும், பாதியாக வந்துடும். அதுக்கப்புறம் மிஞ்சிற விண்டோ உங்களுக்கு காட்டும் ஆக்டிவ் விண்டோ எடுக்காண்டு. இதில் என்ட்ரை கிளிக் பண்ணீங்கண்டா அது உங்களுக்கு இன்னும் பாதி சைடில் வந்துடும். இப்போ நோட் பேட்டை பார்த்து இந்த வேர்டில் டைப் பண்ணி கொள்ளலாம். இப்படி 2 மட்டும் தான் பாதியாக எடுக்கலாம். இல்லை ஸ்னெப் பண்ணுறது 4ஐயும் எடுக்கலாம், 3ஐயும் எடுக்கலாம். இப்போ உதாரணம் செஞ்சு காட்டுறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். இப்போ விண்டோஸையும் 2 நம்பர் 2 கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரௌசர் க்ரோம் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த மூன்று விஷயங்களை ஸ்னெப் பண்ண அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டாக விண்டோஸ் லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணோடனே இது பாதி ஆயிரும். மிச்சம் எந்த விண்டோவை செலக்ட் பண்ணிட்டு கேட்குது. இப்போ நம்ம இதை கொடுத்து என்டர் கொடுக்க, நோட் பேட்டை கொடுத்து என்டர் கொடுக்க.
இப்போ இந்த நோட் பேடை நான் காவாசா மாற்றணும். அதுக்கு விண்டோஸ் அப்பரை கிளிக் பண்ணால் அது காவாசா மாறிடும். அதுக்கு பிறகு இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணால் அதுக்கு ரைட் ஏரோ கிளிக் பண்ணோடனே செலக்ட் ஆகிது. இப்போ என்டரை கொடுத்தோடனே அது ஆக்டிவ்டாக மாறி 3 விண்டோஸ் வந்து ஒரே இதில் ஓப்பன் பண்ணியிருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நான் 4 அப்ளிகேஷன் இந்த ஷார்ட்கட் முறையில் எப்படி செய்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள். அந்த ஷார்ட்கட் சேவுக்குள்ளே கீழே அந்த ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் கொடுத்துருக்கேன். அதை நல்லா பாருங்கள். எப்படி இந்த 4 அப்ளிகேஷனையும் ஒரு ஸ்க்ரீனில் நான் எப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ 4 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பட்டிருக்கு. வீடியோவில் நிறைய இருக்கிற அவசரமாக அதை கொண்டு போக வேண்டியிருக்கு. இப்போ நான் இந்த எல்லா விண்டோஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆல்ட் F4 ஏற்கனவே சொன்ன மாதிரி செஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற அந்த அப்ளிகேஷனை எப்படி மூவ் பண்ணுறேன், அதாவது எப்படி பிளேஸ் பண்ணுற பார்க்க போகிறோம். உதாரணம் இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதை நான் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஆல் டைம் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணோடனே எம்ஏ கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதை மூவ் பண்ணிப்படும். எம்ஐ கிளிக் பண்ணது ரைட்டர் ஆப்பரை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இது ஏன் இந்த மூவ் காட்டினா, இப்போ உதாரணம் அந்த விண்டோ கீழே மறைஞ்சிருக்கு, இதை எப்படி மேலே எடுக்கிறது அந்த மூவ் பண்ண காட்டணும். நம்ம அப்படி விண்டோ கீழே மறைஞ்சிருக்கின்றதை பார்க்கறதுக்காக ஆல் டைம் டேப்பையும் கிளிக் பண்ணால் அந்த விண்டோ எந்த விண்டோ மறைஞ்சிருக்கு என்று காட்டும். அதில் இப்போ நம்ம இந்த க்ரோம் மறைஞ்சிருக்கண்டா இப்போ நம்ம ரைட்டரோ இல்லாட்டி டேப்பை கிளிக் பண்ண டைமில் அது உடனே வந்து அந்த விண்டோக்கான ஆக்டிவ் விண்டோவாக மாறிடும். இப்போ ஆக்டிவ் விண்டோவாக மாறினா அந்த விண்டோ செலக்ட் பண்ணிட்டு அர்த்தம். இப்போ செலக்ட் பண்ண பிறகு என்ன செய்யப்படணும், ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆல் டைம் ஸ்பேஸ் பாரையும் கிளிக் பண்ண டைமில் அந்த மூவ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிப்படும். அப்படி இல்லாட்டி மினிமைஸ் மேக்ஸிமைஸ் ஆப்ஷனும் அதில் இருக்கும். நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம மினிமைஸ் பண்ண டைமில் எல்லாம் போயிடும். ஆனால் மூவ் பண்ணி வந்து எடுத்து வைக்கிற வந்து இல்லை பெஸ்ட். அதை நம்ம ஆக்டிவ் விண்டோவை மாற்றினது பிறகு ஆல் டைம் ஸ்பேஸ் பாரையும் கிளிக் பண்ணோடனே இந்த ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் கீழே டவுன் கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி கொள்ளலாம். இதை நம்ம டவுன் கிளிக் பண்ணுற டைமில் வந்து இது மேக்ஸிமைஸ் பண்ணி என்ட்ரை கிளிக் பண்ண டைமில் உங்களுக்கு அந்த விண்டோ பழைய ஓப்பன் பண்ணிப்படும். ஆனாலும் இந்த மூவ் பண்ணுற ஆப்ஷன் தான் பெஸ்ட். அப்போ என்ன செய்யணும்னா அதே மாதிரி அந்த இடத்துல எந்த விண்டோ வந்து செலக்ட் பண்ணணும், ஆக்டிவ் விண்டோவை மாற்றணும். இப்போ ஆல் டைம் டைப்பை கிளிக் பண்ணி ஆக்டிவ் விண்டோவை மாற்றினது பிறகு வந்து கீழே ஆல் டைம் ஸ்பேஸ் பாரையும் கிளிக் பண்ண ஆப்ஷன் பாருங்கள். இதில் எம்ஐ கிளிக் பண்ணால் எம்ஐ கொண்டே ஆல் டைம் ஸ்பேஸ் பாரையும் கிளிக் பண்ணி எம்ஐ கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த விண்டோ மூவ் பண்ணிப்படும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், எப்படி ஷார்ட்கட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டியது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முந்தி இந்த கீபோர்ட் லேஅவுட் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வேறு வரும். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு விண்டோஸும் PRTSC என்ற அந்த கீ தான் உங்களை யூஸ் பண்ணிப்படும். இது 2 கீபோர்ட் மாடல் இருக்கு. ஒன்று பழைய டெஸ்க்டாப்புக்கு வரது ஒன்று இருக்கு, இப்போ நியூவாக வர ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட்டாக பழைய மாடலை பார்ப்போம். பழைய மாடலில் உங்களுக்கு அந்த லேஅவுட்டை நான் ஈஸியாக காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பழைய லேஅவுட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து விண்டோஸ் கீ ஃபர்ஸ்ட் கீழே இருக்குது. விண்டோஸ் கீ எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்துல விண்டோஸ் கீ இருக்குது. அதே மாதிரி PRTSC அந்த கீ வந்து இங்கே இருக்குது பழைய லேஅவுட்டில். இதை 2ஐயும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்படும். உதாரணமாக இப்போ 2ஐயும் கிளிக் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்படுது. அதே மாதிரி புது லேஅவுட்டில் வந்து அந்த விண்டோஸ் கீ கீழே அதே இடத்துல இருக்கும். ஆனால் அந்த PRTSC என்ற அந்த கீ வந்து இந்த இடத்துல இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல அது இப்போ கிளிக் பண்ணது வந்து இது புது லேஅவுட். இதை கிளிக் பண்ணது வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பட்டுரும். இது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த விஷயம் வந்து பிக்சருக்குள்ளே வந்து ஸ்க்ரீன்ஷாட் என்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் ஸ்க்ரீன்ஷாட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எடுத்த அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா வந்து கீழே உங்களுக்கு ஒரு அந்த விண்டோஸ் பாரில் கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அதை காட்டி வால்யூம் பிரிக்கிறது, அது பார்ட்டிஷன் பிரிக்கிறது, அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட் விஷயங்களுக்கு எல்லாம் வாங்காமல் போவீங்க. உதாரணமாக இந்த இடத்துல இந்த விண்டோஸ் இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் கீ என்னென்னா விண்டோஸ் எக்ஸ். அதாவது இது வந்து இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண தேவையில்ல. விண்டோஸ் எக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிப்படும். இப்படி ஓப்பன் ஆன வந்து நீங்கள் ஆப்பரை டவுனரை கிளிக் பண்ணி என்டரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அந்த விஷயம் வந்து ஓப்பன் ஆகிவிடும். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிங்ஸுக்கு நம்ம எல்லாரும் வந்து அந்த விண்டோஸை கிளிக் பண்ணி அங்கே அக்கௌண்ட்டுக்குள்ள செட்டிங்ஸுக்குள்ள பார்ப்போம். அப்படி இல்லாமல் விண்டோஸ் ஐயை கிளிக் பண்ணால் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பட்டுரும். அடுத்தது நிறைய பேர் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் விண்டோஸை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணுற எல்லாருக்கையும் எப்படி என்று தெரிஞ்சிருக்கு. நம்ம கர்சரெல்லாம் பண்ணுவோம். அது வந்து சில விஷயங்கள் லோட் ஆனால் அந்த கர்சர் வந்து சில டைமில் ஒழுங்காக வேலை செய்யாது. இதுக்கு என்ன ஷார்ட்கட் கீண்டா, அதாவது விண்டோஸை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீண்டா F5 கீ என்று மேலே இருக்கிற கீயை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகும். அடுத்தது விண்டோஸ் ஜூம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண வேண்டாம் ஷார்ட்கட். விண்டோஸ் கீயும் வந்து ப்ளஸ் அந்த கூட்டலுக்கு வர அந்த கீ, அதாவது வெக் ஸ்பேஸில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த கூட்டலுக்கு வர கீ விண்டோஸ் ப்ளஸ் கீ. இதை கிளிக் பண்ண உங்களுக்கு ஜூம் ஆகும். ஜூம் ஆகி இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி கொள்ளலாம். ஜூமாக குறைக்கிறேன்னா வந்து ஜூம் அவுட் பண்ணேன்டா மைனஸ் கீ விண்டோஸ் மைனஸ் கீயை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணிப்படும், அதை குறைச்சிப்படும். இங்கேயும் கிளிக் பண்ணி இங்கே பண்ணலாம்.
இங்கேயும் கிளிக் பண்ணி ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஓப்பன் பண்ணி வச்சுக்கொண்டா வந்து இந்த இடம் வந்து நிறைய அடைச்ச மாதிரி இடமா, அதாவது உதாரணமாக விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர், அதே மாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்போ விண்டோஸ் கிளிக் பண்ணி இப்படி இது ஓப்பன் பண்ணால் நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கக்குள்ள வந்து உதாரணமாக இப்போ நான் அந்த எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ண மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்டோஸ் 1 2 3, அதாவது விண்டோஸ் 1 கிளிக் பண்ணால் உங்களுக்கு எட்ஜ் ப்ரௌசரும், விண்டோஸ் 2 கிளிக் பண்ணால் அதே மாதிரி அந்த க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இப்படி நிறைய இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை பார்க்கணும் மாதிரி இருக்கும். இப்போ நிறைய இப்படி இருக்கிற டைமில் பேக்ரவுண்டில் இருக்கிற சில விஷயங்களை பார்க்கணும். அந்த பேக்ரவுண்டுக்கு இப்போ இதெல்லாம் வந்து குழம்பு மாதிரி நிறைய குழம்பி போய் இருக்கிற டைமில் பேக்ரவுண்டுக்கு போகணுன்ற நிலைமை வந்தக்குள்ள விண்டோஸ் டி கிளிக் பண்ணால், உதாரணமாக இப்போ விண்டோஸ் டி இப்படி இருக்கக்குள்ள நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட் வந்து நீங்கள் உங்களோட பழைய பேக்ரவுண்டுக்கு போயிடலாம், உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விண்டோஸ் டியை கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோஸ் டியை திரும்பி கிளிக் பண்ண டைமில் பழைய மாதிரி வந்துடலாம். விண்டோஸ் டியை கிளிக் பண்ணால் இப்படி போகலாம், அதே மாதிரி பழைய மாதிரி வந்துடலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன தெரியும், Alt F4. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ நம்ம ரீநேம் பண்ணுறதுக்கு வந்து கர்சர் யூஸ் பண்ணோம். இதில் ரீநேம் பண்ணுற 2 கீபோர்ட் லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக பழைய கீபோர்ட் லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி F2 வந்து இப்படி நார்மலாக கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். F2 வந்து இன்ஜினை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ ரீநேம் பண்ணிப்படும். ஆனால் இப்போ புதுசாக வந்துக்கிற லே அவுட், உதாரணமாக இந்த லே அவுட்டில் இருக்கிற கீபோர்டுக்கு F2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணிப்படாது. உதாரணமாக F2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் தான். இப்போ உதாரணமாக கிளிக் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதை கிளிக் பண்ணோடனே பிரைட்னஸ் கீ வருது. ஆனால் இதுக்கு என்ன செய்ய மாட்டேன், கீழே FN ஒரு கீ இருக்கு, இந்த கீழே காட்டுறேன். இந்த FN கீயை கிளிக் பண்ணி போட்டு F2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீநேம் பண்ணுறதுக்கு இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரீநேம் பண்ணுற ஆப்ஷன் வந்துருக்கு. அடுத்து நான் சொல்ல வர ஆப்ஷன் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்டா இது பெரும்பாலும் தெரிஞ்ச ஆப்ஷன் தான், ஆனால் நம்ம தெரியாதவங்களுக்கு அதை சொல்கிறோம் வந்து. ஆனால் ஒரு தடவை நம்ம காப்பி பண்ணால் அதை நம்ம எத்தனை ஃபோல்டருக்குள்ளே எத்தனை ஃபோல்டருக்குள்ளே வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக இந்த டாக்குமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறதுக்கு உதாரணமாக இப்போ நம்ம நார்மலாகவே மவுஸை யூஸ் பண்ணி காப்பி பண்ணுவோம். அந்த கீபோர்டில் Ctrl+C கிளிக் பண்ணி காப்பி பண்ணால், இப்போ Ctrl+C கிளிக் பண்ணி காப்பி பண்ண வந்து இதே இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ தான் நம்ம இதை பேஸ்ட் பண்ண Ctrl+V கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். Ctrl தான் ஃபஸ்ட்டாக பிடிச்சது, அப்புறம் V கிளிக் பண்ணணும். இப்போ கீழே காப்பி பண்ணி பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து இதை இப்போ ஒரு தடவை தான் நான் இதை காப்பி பண்ணால், நான் பேஸ்ட் பண்ணது ஒரு தடவை தான். இப்போ இன்னொரு இடத்துல அதை பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா 2-3 இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் Ctrl+V கிளிக் பண்ணி. அடுத்தது வந்து இப்போ நம்ம ஒரு விண்டோவை மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சிருக்கிற டைமில் அந்த விண்டோவை மேலும் கீழுக்கும் ஏற்ற மாதிரி, அதாவது உதாரணமாக செஞ்சு காட்டேன். இப்போ இதை மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கக்குள்ள இதில் லென்த்தையும் மேலே லென்த்தை மட்டும் கூட்டணும்ன்ற டைமில், உதாரணமாக விண்டோஸ் ஷிஃப்ட் அப்பரை கிளிக் பண்ண டைமில், நான் எப்படி இருக்க விண்டோஸ் ஷிஃப்ட் அப்பரை கிளிக் பண்ண டைமில் இது மேலுக்கு மட்டும் மேலே லென்த் மட்டும் கூடும். நம்ம என்ன செஞ்சு காட்டேன், விண்டோஸ் ஷிஃப்ட் அப்பரோ ஃபஸ்ட்டாக விண்டோஸ் கீ, அதே அப்புறம் ஷிஃப்ட் அப்பரோ கிளிக் பண்ண டைமில் வந்து இப்படி மேலே வரும், அது மேலே லென்த் வந்து கூடும். அதே மாதிரி இப்படி நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிற டைமில் வந்து இப்போ நம்மளுக்கு முன்னுக்கு இருக்கிற விண்டோஸ் தான் வேணும், மற்ற விண்டோஸ் தேவைன்ற டைமில் வந்து அதை ஒவ்வொன்றா எடுத்து கர்சரால் வைக்க தேவையில்லை. நார்மலாகவே நம்ம எந்த விண்டோ நம்மளுக்கு தேவையோ அந்த விண்டோ ஆக்டிவில் வச்சு போட்டு அதோட நம்ம ஆக்டிவாக செலக்ட் பண்ண சொல்லிக்கணும். வந்து விண்டோஸ் கோமை கிளிக் பண்ணால் அது பின்னிக்கிற விஷயம் போயிடும். திரும்பி விண்டோஸ் கோமை கிளிக் பண்ணால் திரும்பி அந்த போன விஷயம் திரும்பி வந்துடும். இவ்வளோதான். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொன்றோட பார்க்கல கஷ்டமாக தான் விளங்க. எனக்கு அப்படி தான் ஆரம்பத்தில் விளங்கிச்சுன்னா இது செஞ்சு பார்க்குறது முதல். ஆனால் தொடர்ச்சியாக செஞ்சு பார்க்குற டைமில் நம்மளோட கைப்பழக்கமாக போயிடும். அதாவது தொடர்ச்சியாக செஞ்சு பார்க்குற டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளே அறியாமலே அதை செய்வோம். அந்த கர்சரில் செய்கிறதை விட கீபோர்டில் செய்கிறது வந்து கடும் ஸ்பீடாக நம்மளோட வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்குள்ள அலுப்பும் காட்டாது. சில விஷயங்கள் நான் இதில் ஃபாஸ்ட்டாக செஞ்சு காட்டியிருப்பேன். இந்த வீடியோலேருந்து கூடுமன்றதுக்காக இந்த வீடியோலேருந்து கூடிட்டு ஏன்னா எல்லா ஷார்ட்கட்டும் சொல்கிறேன்டா, இப்படி தான் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கலாட்டி நீங்கள் புஷ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவையானங்களை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.